ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வர்ற பக்தர்கள் எல்லாம் நாங்கள் ஒவ்வொருத்தரையும் அவங்க நினைவுகள்லேருந்து பல விஷயங்களை கேட்டு இங்கே தெரிஞ்சுக்கிறோம். அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மையான வாசகங்கள் தான். ஏன்னா இந்த கோயிலுக்கு வர்ற பக்தர்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் பல விஷயங்கள் இந்த கடவுளால் முடிஞ்சிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் பல விஷயங்கள் முடிவதற்காக அவங்க ஒரு கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு கோயிலை தேடி வராங்க, சாமியை தேடி. அந்த மாதிரி வரும்பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த விஷயங்களை இந்த இறைவன் முடிச்சு கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி பல விஷயங்கள் முடிஞ்சவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான பேட்டிகளை இங்கே கொடுக்குறாங்க. இந்த பக்தர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நீங்கள் அவங்க வாயால் நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது இந்த கோயிலுக்கு வந்தால் நமக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தால் முடியுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல சாட்சியாக அமையுது. மேடம், உங்கள் பேர்? அஸ்வினி. அஸ்வினி. நீங்கள் சார்? சிலம்பரசன். குழந்தைங்க? சரி, நீங்கள் எங்கேருந்து வரீங்க மேடம்? பெங்களூர்லேருந்து இருக்கீங்க. சார்? ஓசூரில். எல்லாருமே பெங்களூர்லேருந்து தான் வந்திருக்கீங்க. சரி, இப்போ யார் வீட்டில் இருக்கீங்க? அம்மா வீட்டுக்காக வந்திருக்கீங்க. நீங்கள் பெங்களூர்லேருந்து வரீங்க இங்கே அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? 5 வருஷமாக வரீங்க. இந்த 5 வருஷத்தில் உங்களுக்கு பல விஷயங்களை கடவுள் முடிச்சு கொடுத்துருப்பாரு இல்லையா? இதில் ஒரு சில விஷயங்களை உங்களால் என்ன ஞாபகத்தில் இருக்கோ அதை சொல்லுங்கள். முதல்ல யார் சொல்லி இந்த கோயிலுக்கு வந்தீங்க நீங்கள்? முதல்ல எங்கள் அக்கா சொல்லி தான் வந்தோம். அவங்களும் இங்கே ரெகுலராக வரவங்க தான். ஸோ அவங்க சொல்லி தான் வந்தோம். எனக்கு வேலைக்காக இங்கே தேடி வந்தோம். லாஸ்ட் இயர் நல்ல வேலை கிடச்சிச்சு. வேலைக்காக வந்தீங்க. வேலைக்காக எத்தனை நாள் சுற்றுனீங்க இந்த கோயிலில்? 108 நாள். 108 முறை 9 நாள் சுற்றுனீங்க. சுற்றி அபிஷேகம் பண்ணிங்களா? அபிஷேகம் முடிச்சிங்க. இதுக்கப்புறம் எத்தனை நாளில் உங்களுக்கு வேலை கிடச்சிது? ஒரு 2 வருஷம் ஆச்சு. வேலை தேடிட்டு இருந்தோம். எக்ஸாம் எழுதுறது, ப்ரைவேட் வேலை எல்லாமே தேடிட்டு இருந்தோம். ஒரு நல்ல வேலையாக எது வருதோ அதில் போய் சேர்ந்தீங்க. இப்போ பெங்களூரில் வேலை செஞ்சிட்ருக்கீங்க. பெங்களூரில் வேலை கிடச்சிதா உங்களுக்கு? இப்போ அவர் முதலே ஓசூரில் இருந்தாரா? ஆமாம். இப்போ நீங்களும் பெங்களூர் போயிட்டீங்க. அதனால் இப்போ குழந்தைங்கள அங்கேயே படிக்க வச்சிட்டிங்க. அது நல்ல ஒரு இது தான் உங்களுக்கு. இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு முடிஞ்சிருக்கு? எனக்கு நான் வேண்டி வந்தது இது. அக்கா அவங்க இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அக்காவுக்கு என்னெல்லாம் விஷயம் முடிஞ்சுது? அவங்க சொல்லி தானே வந்தீங்க. அவங்களுக்கு என்ன விஷயம் முடிஞ்சுது? அவங்க குழந்தை இதெல்லாம் தேடி வந்தாங்க. பையன் குழந்தை அவங்க பையன் தானா? இது அக்காவோட பையன் தானா? பையனுக்காக வந்தாங்க. குழந்தை பையன் பிறந்துட்டான் அவங்களுக்கு. சரி. அவங்க எப்பவுமே பாபாவோட இதுக்காக எப்பவுமே வருவாங்க கோயிலுக்கு. ஸோ அவங்க பையன் வேணும்னு வந்தாங்க. பையனும் பிறந்துட்டான். அதுக்கப்புறம் உங்களை அனுப்பிச்சாங்க வேலைக்காக. நீங்கள் வேலைக்காக பண்ணுங்க.